வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க. நான் சென்னையிலேருந்து சுரேஷ் பேசுகிறேங்க. சுரேஷ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நீங்க உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிடுறீங்களா சுரேஷ்? சரிங்களா? சொல்லுங்க சுரேஷ், எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய ஒர்க் எல்லாம்? நல்லா போயிட்டு இருக்குங்க. ஓகே, எல்லா ஒர்க்குமே கரெக்டா போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்கு. சரி சொல்லுங்க, என்ன பிரச்சனை? பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆயிடுச்சு மேடம். சரிங்க. நம்ம ஒய்ஃப் 5 months கன்சீவ் ஆகிறாங்க. ஓ, ரொம்ப சந்தோஷமான விஷயங்க, சொல்லுங்க. ஃபேமிலியில் வந்து உறவு வச்சுக்கணுமா வேணாம் பல பேர் இவ்வளோ என்ன சொல்கிறாங்க, டவுட் இருக்கு, அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாமான்னு. தாராளமாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஒய்ஃப் ஹெல்த் செக்அப் பண்ணீங்களா? பண்ணியாச்சு. அவங்களுக்கு எல்லாமே வந்து நார்மலா இருக்கா? எல்லாமே நார்மல். ஹைட்டு, ஐ மீன் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்காங்க, இல்லை கன்சீவ் ஆயிருக்கு உண்டான அந்த வெயிட்லாம் கரெக்டாக இருக்காங்க? எல்லாம் கரெக்டாக இருக்கு மேடம். ஓகே ஓகே ஓகே. பேபிக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே நார்மல் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்து எல்லா ரிசல்ட்டும் வந்திருக்கா? எல்லா ரிசல்ட்டும் வந்துருக்குங்க மேடம். ஓகேங்க ஓகேங்க. உங்களுக்கான சந்தேகம் டாக்டர் கிட்ட கேட்டு தீர்த்துக்கலாங்க. டாக்டர் சொல்லுங்க டாக்டர். 5 months ஆயிடுச்சுன்னா கனெக்ஷன் வச்சுக்கலாம். ஓகே. ஆனால் ஹார்டாக இருக்கக்கூடாது. ஹார்டாக இருக்க லைட்டான அவங்களுக்கு வெயிட் அதிகமாக கொடுக்காம சிரமம் கொடுக்காத இவருடைய வெட்கையை தணிச்சுக்கிறது மாதிரியே இருக்கணுமே தவிர அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாது. அவங்க வந்து டெலிவரி ஆகி குழந்தைய கையில் எடுத்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அதை அவங்க தியாகம் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய மைண்டு ஃபுல்லாக குழந்தைய பேத்து எடுக்கணும், காப்பாற்றி நல்லபடியாக கொண்டு வரணுன்ட்டு. இவங்க ஆண்கள் அது வரை பொறுமையாக இருக்க மாட்டாங்க. பட் 5 months ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டான வச்சுக்கலாம், ஹார்டாக மூவ் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே டாக்டர். இன்வைஸ் ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அண்ட் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. மேம் என் பேர் வசந்தமதி. வசந்தமாரி, எப்படி இருக்கீங்க? வசந்தமதி மேம். வசந்தமதி, ஓகே. மதி மதி சொல்லுங்க. நான் என் ஹஸ்பண்ட்காக கேட்கணுங்க மேம். தாராளமா கேட்கலாம், சொல்லுங்க வசந்தமதி. இல்லைங்க மேம், எனக்கு மேரேஜ் ஆகி இப்போ ஒரு 2 months ஆகுது. சரிங்க, என்ன வயசு ஆகுது? எனக்கு ஏஜ் 19 மேம், அவருக்கு 25 ஆகுது. ஓகேங்க. அதான் கொஸ்டின் கேட்கணும் மேம், டாக்டர்கிட்ட பேசலாமா? தாராளமா பேசலாங்க, பேசுங்க. டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. டாக்டர், இப்போ ஒரு பண்ணும்போது ஒரு 3 or 2 minutesலயே ரிமூவ் பண்ணிடுறாரு. சரி. அதுவும் இல்லாம டக்குன்னு வந்துடுது அப்படின்னு சொல்றாரு, அந்த விந்து டக்குன்னு வெளியேறிடுது அப்படின்னு சொல்றாரு. என்ன டாக்டர் பண்ணலாம்? இது பெரும்பாலானவங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது மேரேஜ் ஆன புதுசில். ஆனால் இது நாளடைவில் இதே நிலைமை இருக்காது, நீடிக்காது, மாறிடும். ஒன்று, அவருக்கு ஒரு சின்ன முக்கியமான ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். இது பெரும்பாலும் பதஷ்டங்கிறதையும் தாண்டி உடம்புல ஓவர் ஹீட் இருந்ததுன்னா இது மாதிரி தொல்லை இருக்கும், பாடி ஹீட்டு. அதை தணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமான இடத்துல இருக்கிறது வந்து பாதாம் பிசினியை நைட்டில் ஊற வச்சு காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்க சொல்லுங்கள். வெந்தயத்தையும் அதே மாதிரி அடிக்கடி வெந்தய கஞ்சி, வெந்தய களி, இது மாதிரி அதை எந்த ரூபத்துலையெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்க முடியுமோ அதை அவருக்கு கொடுங்க, ரெடி பண்ணி கொடுங்க. சரியாக வந்துடும், சரியாக வந்துடும். நாளடைவில் மாறிடும். ஓகே. அட் தி சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா வந்து திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸு கூட இருப்பாங்க பாருங்க, அவங்களோட தொல்லை தாங்க முடியாது. எந்தெந்த புக்ல என்னெல்லாம் படிச்சிருக்காங்க, இல்லை யார் யாரெல்லாம் எதெல்லாம் சொல்றாங்கன்னா அது எல்லாத்தையும் எடுத்து வந்து ஃப்ரெண்டு கிட்ட சொல்றது. அதையே வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்கனாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இல்லை டாக்டர்? பிகாஸ் சிலர்லாம் சொல்லுவாங்க வந்து இல்லை இந்த மாதிரி வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுட்டு இருக்கும்போது சீக்கிரமே வந்து நம்ம இன்டர்கோர்ஸை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வச்சுக்கிறதுக்காக வேண்டி உறவு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. லாங் டைம் ப்ராசஸ்க்கு சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையா டாக்டர்? இல்லை, இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இது இருக்கிறதுல தப்பு கிடையாது. இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. 1 or 2 டைம்ஸுங்கிறது. ஃபர்ஸ்ட்ல முதல்ல துரிதமாக சக்தி வெளியேறி இல்லை, அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த விந்து வெளியேற்ற விடுறதே கிடையாது அப்படிங்கிறது தான். விந்து வெளியவே வந்து விடாமல் உடனே வந்து ஒரு 2 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 5 seconds 10 செகண்ட்ஸ்லேயே உறவை நிறுத்திட்டு மறுபடியும் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஆரம்பிக்கிறது. இது வேறு சில பேர்ட்ட இந்த இது இருக்கு. ஆனால் இதை வந்து நீடிக்க விடக்கூடாது. இது வந்து ட்ரைனிங்க்கு தான் இதை எடுத்துக்கணும். விந்துவை நிறுத்துறதுக்கு ட்ரைனிங். அதாவது விந்து நம்ம ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்துகிற வரை நம்ம உறவு வச்சுக்கணும், அதுவரை நம்ம விந்துவை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறுத்துறது தப்பு கிடையாது. ஆனால்
போயிட்டே இருக்கணும், ஸ்டாப் பண்ணி போயிட்டே இருக்கணும்னா நரம்புகள் தளர்வு கொடுக்கும், உடம்பு பலகீனப்படும், நரம்பு நாளங்கள் எல்லாமே செயலிழந்து போய் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே வயோதிகம் வந்துடும். சின்ன வயசுலயே அதாவது 40 வயோதிகர்கள் அப்படிங்கிறாங்களோ? ஆமா ஆமா ஆமா. அதாவது எப்போதுமே முதுமையை அணுக விடாத எதிர்த்து நிக்கிற ஆற்றலுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனாலதான் நீங்களும் இளமையா இருக்கீங்களா? நான் இளமையா இருக்கேன்னு நீங்க தான் சொல்றீங்க. சரி டாக்டர், அடுத்த நேயர் பாப்போம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் சதீஷ் குமார். செந்தில் குமாரா? சதீஷா? ஓகே, சொல்லுங்க சதீஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பேசுறீங்க. கொஞ்சம் உங்க எனர்ஜில பாதி நானும் கடன் வாங்கிக்கிறேங்க. வாங்கிங்க. சொல்ல போறேன். தாராளமா. யாரு? நம்ம சதீஷ் தானே, வாங்கிக்கலாம். சொல்லுங்க சதீஷ், உங்களுடைய எனர்ஜிக்கு என்ன காரணம்? உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணீங்கன்னா உங்களுடைய எனர்ஜில பாதி எனக்கு வந்துருங்க. தாராளமா கேட்கலாங்க, சொல்லுங்க. நான் வந்து மேரேஜ் முன்னாடி வந்து கைப்பழக்கம் வர இருந்துச்சு. ஓகே. இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. வயசு என்ன ஆகுது முதல்ல அதை சொல்லுங்க. 24 இயர்ஸ். அண்ட் எவ்வளவு நாள் வந்து இந்த சைடு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? சைடு பிசினஸ் பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். 2 இயர்ஸா பண்ணிட்டு இருந்தீங்க. ஓகே. இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு. ஒய்ஃபோட வந்து செக்ஸ்ல ஈடுபடும் போது இப்போ வரமாட்டேங்குது வெளியில. விந்து வெளியே வரல? ஆமா. ஆனா உங்களுக்கு அந்த ஃபீல் அண்ட் எரெக்ஷனும் வந்து கரெக்டா இருக்கா? அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளம்ப மாட்டேங்குது. ஓகே. ஸ்டார்டிங் ட்ரபிளா? ஆமா, ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆகுது. இல்ல வந்து ஸ்டார்ட் ஆன பிறகு கரெக்டா இருக்கா? லேட் பிக்கப் ஆகுதானா? லேட் பிக்கப் ஆகுது. சரி சரிங்க, வண்டியை சர்வீஸ் விடணும் அப்ப கொஞ்சம். அதான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது கைப்பழக்கும் போதெல்லாம் கரெக்டா இருந்துச்சு. இப்ப லாஸ்ட் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த எதனால ஓவர் பண்ணதால அப்படி வருதா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே, டாக்டர் கிட்ட கேட்போம் உங்களுக்கான சந்தேகம் பத்தி. ஓகேங்களா டாக்டர்? சொல்லுங்க டாக்டர். அவர் கேள்வியும் கேட்டுக்கிட்டாரு, அந்த கேள்விக்கான பதிலையும் அவரே சொல்லிட்டாரு. இவர் என்ன செய்யணும், மேரேஜ் ஆகலைன்னா வேற சமாச்சாரம், மேரேஜ் ஆயிடுத்துங்கும் போது உடனே அவர் ஒரு செக்ஸாலஜிஸ்ட்டை சந்திச்சு அவருடைய குறைபாடை கண்டிப்பா நீக்கிக்கணும். ஏன்னா அவர் பேசிக்கா அவர் வந்து வீக்கான நிலைமையை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறாரு. இப்போ சின்ன வயசுங்கிறதுனால இதை துரிதமா சரி பண்ணிக்கலாம். மற்றபடி அதை சாப்பிட்டு பார்ப்போம் இதை சாப்பிட்டு பார்ப்போம்னு நாளை கடத்துறதை விட ஒரு செக்ஸாலஜிஸ்ட்டை சந்திச்சு அதை இயற்கையான முறையில் நமக்கு எனர்ஜிக்கு என்ன தேவையோ அவங்களுடைய ஆலோசனையை பெற்று சரி பண்ணிக்கலாம். சரி பண்ணிக்கிட்டா அது நிலைமை மாறிடும். கண்டிப்பா மாத்திக்கலாம். ஓகே ஓகே டாக்டர், ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். எங்க வரீங்க? வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க திருச்சி கார்த்திக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கு கார்த்திக். மேடம் டவுட். தாராளமா. டவுட் இருக்க போய் தானே அந்தரங்கம் நிகழ்ச்சிக்கு ஃபோன் பண்ணீங்க? இல்ல மேடம், எனக்கு ஏஜ் 22 தான் ஆகுது. 22ஆ? ஆமா மேடம், மேரேஜ் பண்ணல. ஓகேங்க. லைஃப்ல செட்டில் ஆயிட்ட பிறகு நீங்க மேரேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் வயசு தடை கிடையாது இனிமேல். அதனால கவலைப்படாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். ஓகேங்க. ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன் மேடம் நான். ஆனா நைட்டு தூக்கத்திலே வந்து அது லீக் அவுட் ஆயிடுது. அது என்ன, எனக்கு பயமா இருக்கு. அதான் உங்களுக்கு பயமா இருக்கா? யார நினைச்சுக்கிட்டு யாருடைய போட்டோ ஒளிச்சு வச்சுக்கிட்டு படுக்கிறீங்க? பாடி கண்டிஷன் எதுவும் இதாகுமான்னு கேட்கறதா மேடம் பண்ணேன். தாராளமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் இருக்காங்க, டாக்டர் கிட்ட தீர்வு காண்போம். சொல்லுங்க டாக்டர். இவர் வந்து உடற்பயிற்சி செய்யறதுனால இந்த பாடி ஹீட் ஆகும். அதாவது ஜிம்மில் போய் செய்யும்போது எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு செய்யும்போது இது மாதிரி ஏற்படும். அதனால இவர் முடிஞ்ச வரை அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு இது பண்ணணும். அதுவும் தூக்கத்தில் ஸ்கலிதமாகுதுங்கிறத சமாச்சாரத்தை அவர் மெயினாக கவனிச்சே ஆகணும். இல்லைன்னா அவருடைய உடல்நிலை பலகீனப்படும். என்னைக்காவது ஒரு நாள்னா அது பிரச்சனை இல்லை, அடிக்கடி ஏற்படுதுன்னா அது மாதிரி தவறு. அதுக்கு படிக்கார பருப்பங்கிறது, அது பெண் படிக்கார பருப்பம் நாட்டு மருந்து கடையில் விற்குது. அதை வாங்கி வெண்ணெயில மத்திச்சு சாப்பிட்டுக்கிட்டு வரணும். இது இவங்களுக்கும் இது மாதிரி உள்ளவங்களுக்கும் செட் ஆகும். இந்த சின்ன பிள்ளைங்க பெண்கள்ல இந்த ஒயிட் டிசீஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு பாருங்க, அவங்களுக்கும் இது ஒரு
நல்ல ஒரு இந்த 2 கம்ப்ளைண்ட் உள்ளவங்க ஒயிட் டிஸ்சார்ஜ். ஆமா ஆமா அந்த 2 பேருக்குமே இது ஒரு சிறந்த மருந்து. இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயும் நீடிக்குதுன்னா மருத்துவர் அணுகி சரி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே டாக்டர், ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நேயர்கள் அனைவருமே வந்து காத்துட்டு இருப்பீங்க நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை அணுகணும் அப்படின்னு. எப்படி அணுகலாம் பார்த்தீங்கன்னா, பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சி பொதுவான நிகழ்ச்சி. மேல இருக்கிற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்க நிச்சயமா வந்து டாக்டர் கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். சரி, தொடர்ந்து வந்து ரொம்ப நேரம் நான் பேசிட்டதுனால கொஞ்சம் குட்டியா வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வரேன். ஸோ ஸ்டே டியூன். இது ITV வழங்கும் அந்தரங்கம் லைவ். வெல்கம் பேக் டு அவர் ஷோ ITV வழங்கும் அந்தரங்கம் லைவ். சரி, நீங்கள் எல்லாருமே வந்து இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப துடிச்சிருப்பீங்க. என்னடா பிரேக் விட்டாங்க, எப்போ இந்த ஷோ ஆரம்பிக்கும், எப்போ நான் கால் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே வந்து அவசரமாக வந்து முட்டி மோதி கால் பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு நேயர் பார்த்தீங்கன்னா பேசுறதுக்காக காத்துட்ருக்காரு. பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. மேடம், நான் மதுரையிலேருந்து. சொல்லுங்க, மதுரையிலேருந்து. உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு. தேவியா? டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க தேவி. சரிங்க மேடம். மியூட்ல வச்சுட்டு நீங்க உங்க கேள்வியை கேளுங்க. சொல்லுங்க தேவி. எப்படி இருக்கீங்க தேவி? நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். சரி, சொல்லுங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க. கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்க. இப்போ வந்து இந்த கர்ப்பப்பையில லேசா புண்ணு இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. புண்ணு இருக்கு சொல்லியிருக்காங்க. கர்ப்பப்பையில புண்ணு சொன்னாங்களா, கட்டி சொன்னாங்களா? இல்ல, கர்ப்பவாயில தான் புண்ணு இருக்கு. ஓகே, கர்ப்பவாயில புண்ணு இருக்கு. ஓகே அப்படின்னாங்க. ஓகேங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்து மாத்திரை சாப்பிட்டேன். சரிங்க. மறுபடியும் எதுவும் அது பெரிய பிரச்சனை ஆகுமா? இல்ல உங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்களா? 2, 10 வயசுல ஒரு பையன் இருக்கான். 3 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. சரிங்க சரிங்க. நீங்க வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் எல்லாம் வந்து ரெகுலரா வருதா? மாசம் கரெக்டா ஆயிடுது. ஓகேங்க ஓகே. வயிறு வலி போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அடிக்கடி கொஞ்சம் வயிறு வலி பிரச்சனை இருக்கு. ஓகேங்க ஓகேங்க. டாக்டர் கிட்ட வந்து இது சம்பந்தமான தீர்வு என்ன சொல்றாருங்கறத கேட்டுப்போமா? ஓகேங்க, சொல்லுங்க டாக்டர். இவங்க வந்து டாக்டர்கிட்டே தான் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும், கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, பார்த்து புண்ணு வராத பார்த்துக்கணும். ரெண்டாவது எனர்ஜிக்கு தேவையானது, அதாவது ஸ்ட்ரென்த்துக்கு தேவை, அயன் ஸ்ட்ரென்த்துக்கு தேவையானதை எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் அவங்க முக்கியமாக. சரிங்க. இது 2 தான் முக்கியமான டிப்ஸ். வேறு மருந்துக்கெல்லாம் அவங்க டாக்டர் அணுகாமல் போகக்கூடாது. ஓகே ஓகே. பொண்ணு இருக்கும்போது கியூர் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி மீண்டும் தொல்லை வராது. உணவு முறையில் எதுவுமே சரி பண்ண முடியும். உணவு முறையில் அவங்க எடுத்துக்கிறது வந்து உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த கல்யாண முருங்கைன்றது இருக்கு பாருங்க. இந்த கல்யாண முருங்கை இலைய இடையில காலையில ஒரு 3 நாள் தொடர்ந்து சாப்பிடலாம். உருண்டை மாதிரி வெறும் வயிற்றுல காலையில ஒரு சுண்டைக்காயிலேருந்து ஒரு நெல்லிக்காய் அளவு வரை எடுத்துக்கலாம், கொட்டைப்பாக்கு அளவு வரை எடுத்துக்கலாம். இதில் அவங்க உங்களுடைய பாடி கண்டிஷனை பொறுத்து எடுத்துக்கக்கூடியது. ஒன்று இந்த பெயின் வயிற்று வலி ஏற்படுமானால் அதுக்கு என்ன செய்யலாம்? அந்த முருங்கைக்கீரையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முருங்கைக்கீரையில் உப்பு வச்சு கசக்கி சாறு எடுத்து குடிச்சா சரியா வந்துடும். இதுவே போதும், வேற எதுவும் ஆழமா போக வேண்டாம். ஓகே ஓகேங்க. எனிவே சார், ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. சுரேஷ் மேடம். சுரேஷ், நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் மேடம். சொல்லுங்க சுரேஷ், எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய வாழ்க்கை? நல்லபடியா போயிட்டு இருக்கு மேடம். ஓகேங்க. பயங்கர ஸ்டைலா இருக்கீங்க. பயங்கர ஸ்டைலா இருக்கேனா? இன்னைக்கு கொஞ்சம் வந்து நான் தான் சொன்னேனே, சாட்டி இட்ஸ் அ பார்ட்டி டே. ஸோ வந்து கொஞ்சம் ஜாலி மூட்ல வந்திருக்கேன் அப்படின்னு. ஓகே மேடம். சொல்லுங்க, என்ன சந்தேகம்னு கேளுங்க. டாக்டர் பேசுறேன் மேடம். தாராளமா பேசலாங்க டாக்டர். சொல்லுங்க சார். இப்போ எனக்கு மேரேஜ் முடிஞ்சு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. 3 இயர்ஸ்? ஆமாங்க சார். சரி டாக்டர், நான் இப்போ ஒரே மாதிரி செக்ஸ் வச்சுக்கிறதுனால எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, அதனால வேற எந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் கேட்கலாம். நாளடைவில் இது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், போக 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 தெரிய ஆரம்பிச்சிடும். ஆமாம், இந்த மாதிரிங்கிறத விட அது ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் இந்த விஷயங்கள். as a friend-ஆவோ as a doctor-ஆவோ உங்களுடைய சஜஷன் கேக்குறாரு போல. ஆமா, இருந்தாலும்
இது மாதிரி லைவ்ல நம்ம ஓப்பனாக பேச வேண்டாங்கிறது என்னுடைய இது. ஓகே. இதெல்லாம் நான் மேற்கொண்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்களை மாதிரி ஒரு செக்ஸாலஜிஸ்ட்டை நேரில் போய் சந்திச்சு ஓகே. அவங்களுடைய இது மாதிரி டவுட்டுகளை கிளியர் பண்ணணும். டிவி மூலம் வேணாம், பல பேர் பார்க்கக்கூடியது. இதில் பெண்கள்லாம் கவனிப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்காக என்னுடைய அட்வைஸ் இது. நேரில் போய் ஒரு செக்ஸாலஜிஸ்ட் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய செக்ஸாலஜிஸ்ட் ஓப்பனாக சொல்லுவாங்க. அவங்க எல்லா அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகேங்க. எனிவேஸ் ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சரி டாக்டர், அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். மேடம் வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. ஜான் பேசுறேங்க. ஜானா? ஆமாங்க. எங்க இருந்து பேசுறீங்க? இங்க வேலூர் சைடுங்க. சரிங்க, சொல்லுங்க. மேரேஜ் ஆயிட்டு 10 இயர்ஸ் ஆகுதுங்க. மேரேஜ் ஆயிட்டு 10 இயர்ஸ் ஆகுது. ஆமாங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தோம், எல்லாம் நார்மலா இருக்கு. ஓகேங்க. கன்சீவ் ஆகலைங்க. ஓகேங்க ஓகேங்க. அது இது வந்து சில நேரத்துல 1 ml இல்லைனாக்கா 1 ml தான் வருதுங்க. ஓகேங்க. அது ரீசனா இருக்குமா அப்படின்னு எல்லாரும் அளவு வச்சு அளந்தீங்களா? சரி சொல்லுங்க. ஆக்சுவலி நீங்க ஏதாவது டெஸ்ட் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? ஆமா ஆமா, டெஸ்ட் எடுத்திருக்கேங்க. சரி, செமன் அனாலிசிஸ் பண்ணிருப்பீங்க அப்போ. ஆமா ஆமாங்க. அந்த கவுண்ட்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னு சொல்லிருக்காங்க? கவுண்ட்ஸ் வந்து 40 மில்லியன்ஸ் இருந்ததா சொன்னாங்க. 40 மில்லியன் இருந்ததா சொல்லிருக்காங்க. ஆமா, ஃபெர்டிலிட்டி 40% இருந்ததா சொன்னாங்க. ஓகே, 40% இருந்ததா சொல்லிருக்காங்க. ஆமாங்க. சரிங்க, உங்களுடைய மனைவிக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க, அவங்க நார்மலா தான் இருக்காங்க. அவங்களும் நார்மலா தான் இருக்காங்க. அந்த பிசிஓடி பிரச்சனை இல்ல ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பீரியட்ஸ் தள்ளி போற பிரச்சனைன்னு ஏதாவது இருக்கா? இல்ல, அந்த மாதிரி இல்லைங்க, நார்மலா தான் ஆகுதுங்க. அவங்களுக்கு நார்மலா தான் இருக்கு. உங்களுக்கு வந்து 40% தான் வந்து உயிரணுக்கள் இருக்கு அதான் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆமாங்க. என்னுடைய ஏஜ் வந்து 38 இயர்ஸ் ஆகுதுங்க. ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க. டாக்டர் கிட்ட வந்து இதுக்குண்டான தீர்வு கேட்போம். டாக்டர் சொல்லுங்க. இது மாதிரி பெரும்பாலானவங்க ஒரு சிலர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, சரிப்படாது. ஆனால் இதை முறையாக இதில் குழந்தையின்மை பிரச்சனையை தீர்க்கக்கூடிய டாக்டர்களை அணுகி இந்த கவுண்டிங் 40 பத்தாது. சில பேருக்கு செட் ஆகும், சில பேர் 50க்கு மேலே வந்துடணும். இதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய சிகிச்சைகள் இருக்கு. அதை முறையாக அவங்க அணுகி ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே டாக்டர். அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. வணக்கங்க, நான் ராஜேஷ் சென்னையில இருந்து பேசுறேன். ராஜேஷ் சென்னையில இருந்து பேசுறீங்களா? சொல்லுங்க ராஜேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஏஜ் 39. ஓகேங்க. டாக்டர் கிட்ட பேசலாமா? நான் தாராளமா பேசலாம் ராஜேஷ், பேசுங்க. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம், சொல்லுங்க. அதான் டாக்டர், இப்போ 39 இயர்ஸ் ஆகுது. சரி. முன்னாடி வேலை பார்த்த மாதிரி வேலை பார்க்க மாட்டேங்குது. சரி. அதான் இப்போ நடத்த டைம்ல எரெக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது. சரி. மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 10 இயர்ஸ் ஆகுது. குழந்தைங்கள்லாம் இருக்கு? இருக்கு. ஆக நீங்க 40 நெருங்கிட்டு இருக்கீங்க. ஆமா. சுகர் பிரஷர் ஏதாவது இருக்கா? பிளட் பிரஷர் கொஞ்சம் ஹையா இருக்கு. சரி, அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா ரெகுலரா? ஆயுர்வேதம் தான் எடுத்துட்டு இருக்கேன். சரி, இல்லை ஏதோ ஒரு ரூட்ல அதை பேலன்ஸ் பண்றதுக்கு ஏதாவது வச்சுக்கோங்க. மற்றபடி அவங்கள்ட்ட நீங்கள் என்ன செய்யலாம், இது மாதிரி செக்ஸுவல் எனர்ஜி குறைவாக இருக்கிறதுக்கு உணவுகள்ன்றதை நான் சில டிப்ஸு சுருக்கமாக சொல்கிறேன். அதே மாரி நீங்கள் முறையாக ஒரு 40 நெருங்கும் போது சில பேருக்கு இது மாதிரி கம்ப்ளைண்ட் வருது. அதை நீங்கள் அவங்கள அணுகி நீங்கள் சரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னுடைய ஒரு அட்வைஸ் என்னென்னா, அஸ்வகந்தாங்கிறது அமுக்ரா சூரணம் இருக்குது, அதை வாங்கி தேன்லேயோ பால்லையோ ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. முருங்கை பூவை அடிக்கடி பாலில் போட்டு நைட்டில் படுக்கிறச்ச ஒரு கிளாஸ் சாப்பிட்டு படுங்க. இந்த எனர்ஜியை உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே சார். அதான் எப்பயாவது ஒரு வாட்டி எரெக்ஷன் இருந்தா கூட நிக்க மாட்டேங்குது. இல்லை, இதை கண்டினியூ பண்ணுங்க. நான் சொல்லக்கூடிய டிப்ஸை கண்டினியூ பண்ணுங்க. ஒரு வாரம் 10 நாள்லாம் பத்தாது, ரெகுலராக கண்டினியூ பண்ணுங்க. இதுக்கு இடையில பாதாம் பருப்பு, பேரிச்சம்பழம், இது மாதிரி திட உணவுகள், மாதுளம்பழம், இதெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி எடுத்துக்கங்க. கண்டிப்பா. ஓகே, ரொம்ப நன்றிங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, பங்கெடுத்துக்கோங்க. சரி டாக்டர், அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. கார்த்தி மேடம். கார்த்தி, எப்படி இருக்கீங்க கார்த்தி? நாமக்கல்ல இருக்கேன். நல்லா இருக்கேன். ஓகேங்க, நார்மலா தான் இருக்கேன், நல்லா இருக்கு. சொல்லுங்க கார்த்தி, என்ன பிரச்சனை சொல்லுங்க.
இல்லைங்க, அடிக்கடி வயிறு கூட சேர்ந்து இருக்கும்போது ஆ ஆணுறுப்பு வந்து திடீர்னு சின்னதாயிருது. ஓகேங்க. விரைப்புத்தன்மை கம்மியா இருக்குது. சரிங்க. அதுக்கு வந்து என்ன வழி? ஓகே கொஞ்சம் பெருசு பண்றதுக்கு இயற்கையான வழியில அதுதான். ஓகே நிச்சயமா கேட்போம். திங்க் வாயை மூடிக்கிட்டே பேசுவார் போல. கஞ்சியை வந்து கொஞ்சம் உள்ளுக்கும் விட்டுக்கிறாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருப்பாரும் தோணுது எனக்கு. டாக்டர் சொல்லுங்க. அவருடைய ஏஜ் தெரியணும், எத்தனை வருஷமாச்சு மேரேஜ் ஆகின்றது தெரியணும். ஓகே ஹலோ ஏஜ் 29ங்க. ஓகேங்க. மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 3 வருஷம் ஆகுதுங்க. 3 வருஷம். 3 இயர்ஸ். ஒன்றும் இல்லை, வீரிய குறைவு ஏற்பட்டுச்சுன்னா உறுப்பு சிறுக்க ஆரம்பிச்சிடும். வீரியத்தை அதிகமாக்குறதுக்கு உள்ள மருந்து நான் ஒரே ஒரு ஐட்டம் சொல்கிறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாட்டு மருந்து கடையில் நிலப்பனக்கிழங்கு, பூமி சக்கரை கிழங்கு, பூனைக்காளி விதை, இந்த 3ஐயும் வாங்கி முறை பிரகாரம் அதை பவுடர் ஆக்கி வச்சுக்கிட்டு பாலில் கலக்கி சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. நாளடைவில் அந்த கம்ப்ளைண்ட் சால்வ் ஆகிடும். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க.